மதிய உணவு சாப்பிட்ட பிறகு குட்டி தூக்கம் போடுபவரா நீங்கள்? தினசரி குட்டி தூக்கம் தூங்குபவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கான 12% வாய்ப்பு இருப்பதாகவும் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு 24%ஆகவும் அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வாங்க ஆக்சுவலா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மத்தியானத்துல ஒரு குட்டி தூக்கம் போடுறதுனால நம்மளுக்கு இருதய நோய், பிபி இல்லைன்னா சீக்கிரமா செத்து போறதுக்கு சான்ஸ் ஏதாவது இருக்கான்னு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் உங்க தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ரெகுலரா டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாங்க, 2015 யூகேல ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதுல கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு மேல தூங்குறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், பிபி, சக்கரை அந்த மாதிரி நோய்ங்க வரதோட ரிஸ்க் அதிகம்ன்றது. ஆனா இந்த ஸ்டடிஸ் எல்லாமேங்க காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே பண்றது கிடையாது. இந்த ஸ்டடிஸ் பண்றது சேர்ந்து நிகழ்ந்த சம்பவங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, யார் யாருக்கு நைட்ல தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதோ, ஏன்னா அவங்களுக்கு வேற நோய் இருக்கலாம், இல்ல அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமா இருக்கலாம், அவங்க டயட் ரொம்ப மோசமா இருக்கலாம், அவங்க மத்தியானத்துல 1 மணி நேரத்துக்கு மேல அதிகமா தூங்குறாங்கன்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை வெளியில எடுத்துட்டு வரும்போது உங்களை பயமுறுத்துறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மத்தியானத்துல நீங்க 1 ஹவருக்கு மேல தூங்குனீங்கன்னா அது பிரச்சனைன்றது. அது கிடையவே கிடையாது. நைட்ல ஏன் உங்களால தூங்க முடியல? நைட்ல தூங்க முடியாததுனாலதான் மத்தியானத்துல 1 மணி நேரம் மேல நீங்க தூங்குறீங்க. சோ நீங்க மத்தியானத்துல தூங்குறத கம்மி பண்றது எப்படின்னு பார்க்காம நைட்ல நீங்க 7 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உங்க தூக்கத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம். என்ன ரிசர்ச்ல என்ன சொல்லுதுன்னா, நம்ம மத்தியானத்துல 30 நிமிடத்தை விட கம்மியா ஒரு குட்டி தூக்கம் போட்டோம்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் நிறைய பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வருது. இந்த சேர்ந்து நிகழும் சம்பவங்களை காரணமா போடுறது இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டிக்கு ஒரு பெரிய ரீசன்ங்க. உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுச்சான்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. டவுட் ஏதாவது இருந்தா நான் கிளியர் பண்ணி